நந்தினி, நந்தினி, வாங்க. என்னங்க இது? உன் பொண்ணை கேளு, என்ன ஏதுன்னு விளக்கமா பதில் சொல்லுவா. நந்தினி கிட்டயா? நந்தினி, இது என்னம்மா? உன் பொண்ணுக்கு விவாகரத்து வேணுமா? அதை கேட்டு அனுப்பின வக்கீல் நோட்டீஸ் தான் இது. மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ இவளுக்கு இஷ்டம் இல்லையா? அதனால டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா. மாப்பிள்ளைய பார்த்து அதை வாங்கிட்டு தான் இப்ப இங்க வரேன். நம்ம எல்லாரும் இவளை மறுபடியும் மாப்பிள்ளையோட எப்படியாவது சேர்த்து வைக்கணும் தான் படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்கோம். இவ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளே, என்ன தைரியம் இவளுக்கு? என்னங்க சொல்றீங்க? நந்தினி நோட்டீஸ் அனுப்புனாளா? நந்தினி, உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாமா? சொல்லுமா நந்தினி, இதெல்லாம் உண்மையா? ஆமா. புருஷன் கூட சேர்ந்து வாழறதுக்கு பிடிக்கலனா நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்புவா. அததான் நானும் பண்ணிருக்கேன். இது என்ன பெரிய தப்புன்றீங்க? என்ன நந்தினி எடுத்தும் கௌத்தம் பேசுற? டைவர்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு கடைசியில வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது அனுப்புறது. இப்படி ஆரம்பத்துல அனுப்பிச்சிட்டு சரிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லக்கா, அவரோட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். நீ முடிவு எடுத்துட்ட, ஆனா மாப்பிள்ளை என்ன முடிவு எடுத்திருக்காரு தெரியுமா? இதோ இதுல இருக்கிற தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக போறேன்னு சொல்றாரு. உடனே நீ அவர் வீட்டுக்கு வரணுமா? அப்படி நீ வரல, இத பூரா தின்னு உயிரை விட்டுருவேன்னு மாப்பிள்ளை சொல்றாரு. அத கேட்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நந்தினிக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறேன், தயவு செய்து அவசரப்பட்டு தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி இதை புடுங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேலே நீ பிடிவாதம் பிடிக்காது. மனசுல இருக்கிறதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு நாளைக்கு என் கூட கிளம்பி வா. மாப்பிள்ளையோட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன். அப்பா, இதெல்லாம் அவர் போட்ட நாடகம். அதை நம்பி நீங்க என் முடிவை மாத்திக்க சொல்லாதீங்க. அவர் எனக்கு பண்ண துரோகத்துக்கு தண்டனையாதான் நான் பிரிஞ்சு வந்திருக்கேன். அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ளை தான் அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் நீ பிடிவாதமா இருந்தா என்னமா அர்த்தம்? உன் பிடிவாதத்தால நாளைக்கு அவர் சொன்ன மாதிரியே முடிவெடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவம்மா? தற்கொலை பண்ணிக்க தைரியம் வேணும்பா. நிச்சயமா அவருக்கு கிடையாது. அவர் ஒரு கோழை. உயிரெல்லாம் போக்கிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அதெல்லாம் சும்மா டிராமாப்பா. நந்தினி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். விஸ்வா பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீனா அவன் வீட்டுல போய் இருந்து கொடு. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பேசுறது, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது, இதெல்லாம் சரியில்லை. ஆமா நந்தினி, எப்போ ஒரு மனுஷன் வாயிலிருந்து செத்து போயிடுன்னு வார்த்தை வந்துடுச்சோ அதை நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது. எல்லாத்தையுமே வெறுத்துதான் அப்படி சொல்லியிருப்பாரு. அதனால உன்னோட முடிவை மாத்திட்டு நீ விஸ்வா கூட சேர்ந்து வாழு. அக்கா, நான் சொல்ல நினைக்கிறது அதான் அக்கா. விஸ்வா மாமா நல்லவருக்கா. ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி தப்பு பண்ணிட்டாரு. ஆனா ஒரேடியா ஒதுக்கி தள்ளுறது நியாயம் இல்லக்கா. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. அண்ணன் கூட சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் எடுத்த முடிவுதான்.
அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். என்ன என்ன பெரிய பொல்லாத முடிவு எடுத்துட்ட? ஊர் உலகத்துல யாரும் செய்யாதியா மாப்பிள. ஏண்டி பேச மாட்டேங்கிற? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போறியா இல்லையா? அவ எப்படி பேசுவா? அவ முடிவை தான் தெளிவா சொல்லிட்டாளே. ஓஹோ, ஓ முடிவு அதானா? அப்ப நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். கொடுங்க. இத பாரு, நாளைக்கு நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போலனா இத நான் தின்ன என் உயிரை விட்டுட வேண்டி. என் பணத்தை தாண்டி போய் நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. எத்தனை வக்கீல் நோட்டீஸ் வேணாலும் அனுப்பிச்சுக்கோ. உன்னை மிரட்டணும்னு சொல்லலடி, உன்னை பெத்த இந்த வயித்துல இருந்து வர வார்த்தைய சொல்ற. நீ மட்டும் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலன்னா கண்டிப்பா நான் இதை தின்னுட்டு செத்து போயிட வேண்டி. அம்சா, என்ன பாக்குற? இதோ இப்பவே உன் கண்ணு முன்னாடி இதை தின்னு நான் செத்து போறேன்டி. அப்பவாவது உன் முடிவை நீ மாத்துக்கிறியான்னு அம்மா அம்மா. இப்போ என்ன? நாளைக்கு நான் போகணும், அவ்வளவுதானே? நாளை காலையில போயிடுறேன். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? நிஜமாதான் சொல்றேன். நாளைக்கு நான் போறேன். கடவுளே, இப்பவாவது நந்தினிக்கு புத்தி வரவழைச்சியே. எனக்கு அதுவே போதும்பா, அதுவே போதும். இனிமே ஒரு பிரச்சனையும் வராது அம்சா. நந்தினி கண்டிப்பா மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழத்தான் போறா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. பாக்குறத பாரு, மரம் மாதிரி நிக்கிற பாரு. ச்சே.
பாறாக்கல்லு மாதிரி நிக்கிற. ச்சே, என் பிள்ளைய காணமே. விஸ்வா, என்னாச்சுப்பா? நந்தினி பார்த்து பேசுனியா? அவ கோவத்தை குறைச்சிட்டியா? நோட்டீஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாளப்பா? அவளை பார்க்கலம்மா. என்னது, நந்தினிய பார்க்கலையா? அப்ப எங்க போன? பதிலுக்கு நீ வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போனியாடா? மா, டேய் விஸ்வா, அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதடா. நான் வேணா போய் நந்தினி கால்ல விழுந்து அவ அனுப்பின நோட்டீஸ வாபஸ் வாங்க சொல்றேன்டா. மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு படபடன்னு பேசாத. நீ போய் யார் காலையும் விழ வேணாம். நான் நந்தினிய பார்க்கல. மாமாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லி விஷயத்த சொன்னேன். சம்பந்தியவா? அவரை எதுக்குடா வர சொன்ன? முதல்ல நான் நந்தினிய பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அவ இருக்கிற கோவத்திலையும் மூட்லயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டா. நான் சொல்றது எதையும் காதலையும் வாங்க மாட்டா. பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் மாமாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லி நோட்டீஸை காமிச்சு விஷயத்த சொன்னேன். அவரு இதெல்லாம் எதுவுமே தனக்கு தெரியாதுங்கிறாரு. அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க வீட்லயே யாருக்குமே இது தெரியாதான். அவளா யோசிச்சு அவளா ஒரு முடிவெடுத்து அவளா செயல்பட்டு இருக்கா. தெரியல, ஏதோ அட்வைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. என்ன, அவ இருக்கிற மூட்ல அவ யாருடைய அட்வைஸும் கேட்கற மாதிரி இல்ல. அந்த பணம் கொண்டு போன விஷயத்திலே பார்த்து நான் தான். அதனால ஒரு விஷயம் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீங்க அட்வைஸ் பண்றத பண்ணுங்க. ஆனா நாளைக்கு காலையில அவ என் வீட்டுக்கு வரலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, என்னம்மா பாக்குற? எனக்கு வேற வழி கிடையாது. என்னடா இது? என்ன பேச்சு பேசுற? இப்படி அநியாயமா உயிரை விடுறதுக்காகவா உன்னை பெத்த ஆளாக்குன? இத பாரு, நந்தினி உன்னை தேடி வருவாப்பா. அப்படி அவ வரலன்னா ஏன் உயிரை கொடுத்தாவது அவளை உன் கூட சேர்த்து வைக்கிறேன்டா. நீ எதுக்குமா உன் உயிரை கொடுக்கணும்? இல்ல, இனிமே அப்படி எல்லாம் பேசாதடா. நீ எதுக்கு உன் உயிரை கொடுக்கணும்னு கேட்டேன். இப்படி அவ இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் உயிரை கொடுக்கணும். வேண்டாம், இன்னொரு தடவை அப்படி எல்லாம் சொல்லாத. நீ 100 வருஷம் நல்லா வாழணும். இது பாரு, போன் கூட அடிச்சு ஆமான்னு சொல்லுது. இனிமே அந்த மாதிரி வார்த்தையில பேசாதடா. சொல்லுங்க மாமா, பேசிட்டீங்களா அவள்கிட்ட? ஹலோ மாப்பிள, ஒரு சந்தோஷமான செய்தி. நந்தினி நாளை காலையில உங்க வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டா. நிஜமாவா சொல்றீங்க? உண்மைதான் மாப்பிள. நந்தினி அவ வாயாலே சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஒரு நிமிஷம், நாளைக்கு வரலாமா? சந்தோஷமா? நாளைக்கு வீட்டுக்கு வரலாம். மாமா, போனை கொஞ்சம் அவள்கிட்ட கொடுங்க. நந்தினி படுக்க போயிட்டா மாப்பிள. நானும் அம்சாவும் தான் இந்த விஷயத்தை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கணும் தான் ஃபோன் பண்ணோம். மாமா, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நாளைக்கு அவ வரும்போது தனியா அனுப்ப வேண்டாம். யாராவது கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வாங்களேன். நீங்க கவலையே படாதீங்க மாப்பிள. என் பொண்ணை பொறுப்பு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன மாப்பிள, இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. என் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அவளை உங்களோட வாழ வைக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? அதைத்தானே செஞ்சிருக்கேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாளை காலையில நந்தினியோட நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம். சரிங்க மாமா. ஹம்சா, மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. விஸ்வா, நந்தினி மனசு மாறிட்டா. உன் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே உன் கூட காலங்காலமா சேர்ந்து வாழ போறாடா. உங்களை எவளாலையும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஏய், என்ன என்ன சிரிக்கிற? என் மருமக விஸ்வாவை புரிஞ்சுகிட்டா. இனி உன் பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு வெளியே போய் தாண்டி ஆகணும்.
உன்னை அனுப்புனாதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. என்னம்மா அதெல்லாம்? நீ மட்டும் நிம்மதியா இருந்த போதுமா? இப்படி எல்லாரையும் காயப்படுத்தி என்னம்மா வரப்போகுது? இங்க பாருமா, தப்போ ரைட்டோ இது மாதிரி எல்லாம் அவகிட்ட பேசாத. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நாளைக்கு அவ இந்த வீட்டை விட்டு போறதா தான் இருக்கா. அவளை ஏமா தேவையில்லாம காயப்படுத்திட்டு இருக்க? பேசாதம்மா ப்ளீஸ். பேச மாட்டேன்பா. நாளைக்கு என் மருமக நந்தினி வந்ததும் நான் இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். சத்தியமா பேச மாட்டேன். கடவுளே, என் மருமக வரா, நாளைக்கு என்னெல்லாம் சமைக்கணுங்கிறத நான் பார்க்கணும். இவளை அனுப்பினதுக்கு அப்புறம் வீட்டை கழுவி தள்ளணும். நந்தினி, நந்தினி, ஏன் அழுதுட்டு இருக்க? நான் அழலையே. என்ன விஷயம் நந்தினி? வேண்டாம்க்கா, விட்டுரு. இப்ப சொல்ல புரியா இல்லையா? அம்மா பேசினதை நினைச்சேன். என்னையும் அறியாம கண்ணீர் வந்துருச்சு. ஏன்க்கா அப்படி பேசினாங்க? அம்மா விஸ்வா கூட சேர்ந்து வாழலன்னா உயிரை விடுறவேன்னு சொல்றாங்க. என்ன பேச்சுக்கா அதெல்லாம்? நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கலக்கா. ஏய், என்னடி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ சம்மதிக்கணும்னு தானே அம்மா அப்படி சொன்னாங்க. நீயும் சம்மதிச்சிட்ட. அம்மாவும் அவங்க முடிவை மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அதே நினைச்சிட்டு இருக்க? நிம்மதியா படுத்து தூங்கி நாளைக்கு காலையில விஸ்வா வீட்டுக்கு போற வழிய பாரு. நாளைக்கு காலையில நான் போக தான் போறேன். ஆனா அம்மா இப்படி சொல்லிருக்கலாம்ல. இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தலாமா? என் மனசுல இருக்கிற வேதனையும் வலியையும் ஏன் அவங்க புரிஞ்சுக்கல? அவங்க புரிஞ்சுக்கலன்னு யாரு சொன்னா? உன் வேதனையையும் வலியையும் அம்மா மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லாவே புரிஞ்சுட்டு இருக்கோம் நந்தினி. அப்புறம் ஏன் காயின எல்லாரும் கம்பல் பண்ணி அனுப்புறீங்க? ஏன் மனசு புரிஞ்சுக்கிட்டு என்ன தனியா வாழ விட வேண்டியது தானே? தனியா வாழலாம் நந்தினி, ஆனா வாழ வெட்டியாதான் வாழக்கூடாது. விஸ்வா செஞ்ச தப்ப நான் நியாயப்படுத்தி பேசல. ஆனா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருன்னு தான் சொல்றேன். துரோகம் பண்ண ஆளுகிட்ட நியாயம் என்னக்கா இருக்கும்? இருக்கும் நந்தினி, அது நீ தான் தேடி பார்க்கணும். அவசியம் இல்லக்கா. எப்போ எனக்கு துரோகம் பண்ணி அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சாருன்னு தெரிஞ்சதும் அப்பவே அவர் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இனி அவர் பக்கம் என்ன இருக்குன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன் அதை நீ இப்படி மாத்தி பேசுற? நீ விஸ்வா வீட்டுக்கு போக சம்மதம் சொல்லிட்டேன்னு நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கோம். திடீர்னு இப்படி சொல்றியே, என்ன நந்தினி? எங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு உன் மனசுல வேற ஏதாவது வச்சிருக்கியா? சொல்லு நந்தினி. நாளைக்கு விஸ்வா வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, அந்த முடிவுல தானே இருக்க? இல்ல அத நீ மாத்திக்கிட்டியா? இல்ல, நான் எதையுமே மாத்திக்கல. அந்த முடிவுல தான் இருக்கேன். அப்புறம் ஏன் விஸ்வாவை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்ற? உன் மனசு எனக்கு புரியுது நந்தினி. அதே நேரம் வாழ்க்கையோட யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்கோ. என்னையே எடுத்துக்கோ. சுந்தர் மாமா எனக்கு பண்ணாத கொடுமையா? என் குழந்தைய பணத்துக்காக விற்க போனாரு, என் கண்ணுல காட்டாம கொடுமை பண்ணாரு, என்னை விரட்டி விட்டாரு. கடைசியில என்னாச்சு? செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து நல்லவரா ஆகலையா? அதுக்கு காரணம் என்ன?
நானும் அவர் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுதான். அப்படி ஏத்துக்கிட்டதுனாலதான் அவரும் மனசு மாறி இன்னைக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துகிட்டு இருக்காரு. எந்த விஷயமும் என்கிட்ட சொல்லாம இருக்கிறதே இல்ல. நான் மட்டும் மன்னிக்காம பதிலுக்கு கோவப்பட்டு பிடிவாதமா இருந்திருந்தா என்ன ஆகும்? வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாமலே போயிருக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே மன்னிப்புங்கிறது தான் பெரிய தண்டனையே. அதை நீ விஸ்வாவுக்கு கொடுத்து அவரை திருத்து. அதை விட்டுட்டு வாழ்க்கையே உதறி தள்ளணும்னு நினைக்காத. என்கிட்ட இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனா சுந்தர் மாமா விஷயம் வேற, விஸ்வா பண்ண விஷயம் வேற. சுந்தர் மாமா கொடுமை பண்ணாரு. விஸ்வா எனக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அதை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? ஐயோ, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல நந்தினி. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பல தடவை சொல்லிட்டோம். ஆனா ஒரு பொண்ணா இதை நான் சொல்றேன். நீதான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட மனசை மாத்திக்கணும். இது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த விஷயம்னு விஸ்வாவே சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாரே. மன்னிப்பு கேட்டுட்டா செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா?